உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 210ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம எசையா புத்தகத்தில் 41ஆம் அதிகாரமும் 42ஆம் அதிகாரமும் நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே எசேக்கியேல் நம்ம துவங்கியிருக்கிறோம். அதில் இன்றைக்கி 2 அதிகாரம் வாசிப்போம், 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும். நீதிமொழிகளில் இன்றைக்கி திரும்பவும் 12ஆம் அதிகாரத்தை துவங்க போகிறோம், புது அதிகாரம். அதில் முதல் 4 வசனங்கள் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நேற்றைய முன்னுரையில் நம்ம சொல்லியிருப்போம், உங்களுக்கு அதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எசையா புத்தகத்தில் நம்ம 2ஆம் பிரிவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். ஆறுதலின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துலேருந்து 66 கடைசி வரைக்கும் இது ஆறுதலின் புத்தகம். இதில் 3 தீம்ஸ் வரும். 3 விஷயங்களை நம்ம நோட் பண்ணலாம். ஒன்று என்னது, ஆண்டவர் மட்டுமே, யாவே மட்டுமே கடவுள், மற்ற சிலை வழிபாடுக்கு போகாதீங்கன்ற அந்த ஒரு எச்சரிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 2வது என்னது, நம்ம இந்த புதிய ஒரு பாலை நிலத்தில் ஒரு பயணம், புதிய ஒரு விடுதலை பயணத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதுவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, 3வது ஒரு ஊழியன், ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட், ஒரு துன்புறும் ஊழியர். ஸோ இன்றைக்கி நம்ம இது எல்லாமே பார்க்க போகிறோம். அன்பர்களே, கடவுள் இன்றைக்கி சிலை வழிபாடு போகாதீங்க, நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவார் 41ஆம் அதிகாரத்துலேயும் 42ஆம் அதிகாரத்துலேயும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாலை நிலத்தில் தண்ணீர், திரும்பவும் ஒரு புதிய விடுதலை பயணத்தில் ஆண்டவர் எப்படி பாலை நிலத்தில் தண்ணீரை கொடுத்தார், கசப்பான தண்ணீரை நல்ல தண்ணீரை மாற்றினார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இங்கேயும் திரும்பி தரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் என்ன, இங்கே எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு இல்லை, பாபிலோன்லேருந்து கானான் தேசம். பட் இது வரவிருக்கக்கூடிய மெசியாவினுடைய புதிய விடுதலை பயணக்கும் இது ஒரு முன்னுரையாக இருக்கும், ஒரு முன் அடையாளமாக இருக்கும். 3வதுன்னா துன்புறும் ஊழியர். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி 42ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக ஆண்டவர் அழகாக இஸ்ரேலே என் அடியவனே அப்படின்வார். இஸ்ரேலை யாக்கோபுன்னு கூப்பிடுவார். நமக்கு தெரியும், ரெண்டுமே ஒரே பேர் தான். ஸோ காட்ஸ் சர்வெண்ட். நம்ம இந்த எசையா புத்தகம் 2ஆம் பிரிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 இடத்துல இந்த ஆண்டவருடைய ஊழியரை பற்றி, அடியவரை பற்றி இருக்கும். ஸோ இது ஆண்டவர் இயேசுவை தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக குறிக்கும். அதே நேரத்தில் அது மாதாவையும் குறிக்கும். அதே நேரத்தில் அது திருச்சபையும் குறிக்கும். ஸோ 7 இடங்கள், 41ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 49, அதுக்கப்புறம் 50ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 52, 53ஆம் அதிகாரம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அந்த ஊழியர், அந்த சர்வெண்ட்டை பற்றின இந்த சர்வெண்ட் சாங் அப்படின்வாங்க. இந்த ஊழியரினுடைய, ஆண்டவரின் அடியவரினுடைய ஒரு பாடல். ஸோ இது ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும், மாதாவையும் குறிக்கும், மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நோட் பண்ண போகிறோம். நம்ம அதில் நிறைய புதிய ஏற்பாடுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வாசிக்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எசையா. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், நான் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். நண்பர்களே, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இது ஆண்டவர் இதை தான் மாதாக்கிட்ட சொன்னார், மரியா அஞ்ச வேண்டாம். இதை தான் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடையிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சீடர்களை பார்த்து கூறுகிறார், இது உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம், உலகம் எங்கே சென்று நற்செய்தி தெரிவிங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து திருப்பள்ளி முடியும் போது, திருப்பள்ளியின் போதும், திருப்பள்ளி துவங்கும் போதும் நமக்கு இதுதான் சொல்லுங்க, ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக, அஞ்ச வேண்டாம். மாதாவும் இதுதான் திரும்பவும் அவங்களுடைய பாடல்லையும் பாடுறாங்க. அவங்களுடைய கரத்தின் வல்லமையினால் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மாதாவுடைய அந்த பாடலுக்கெல்லாம் தொடர்பு இன்றைக்கி எசையா புத்தகத்தில். அப்போ பாருங்கள், மாதா பாடுறதெல்லாம் இந்த மெசியாவினுடைய இறைவாக்கெல்லாம் அவங்ககிட்ட நிறைவேறுது பாருங்களேன். அத்தனை ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க மாதா, திருப்பாடலுக்கு, எசையாவுக்கு, எல்லா இறைவாக்கினருடைய புத்தகங்களையும் மாதா அங்கங்கே டச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 42ஆம் அதிகாரத்தில் அன்பர்களே ரொம்ப ஒரு பெக்யூலியரான, ஒரு வித்தியாசமான ஒரு இறைவாக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்றைக்கி எசையா புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் என்ன புத்தகம், அந்த புத்தகத்தில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு இறைவாக்கு. அந்த ஊழியர், ஆண்டவருடைய ஊழியர், அவரே ஒரு உடன்படிக்கையாக இருப்பாராம் மக்களுக்கு. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறார். அந்த உடன்படிக்கை ஏதோ விலங்கின் ரத்தம் இல்லை, இது வானவில் இல்லை, அது ஒரு ஆடு பலியிடுவது இல்லை. அந்த உடன்படிக்கை என்னன்னு திரும்ப சொல்கிறாரு,
அவருடைய அந்த அடியவர் தான் அந்த சர்வன்ட், அந்த ஊழியர் தான் அந்த உடன்படிக்கை என்றார். ஒரு நபர் எப்படி உடன்படிக்கை ஆக முடியும்? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இறுதி ராவணின் போது இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் நிலையான ரத்தம். அப்போ அவர் தான் அந்த உடன்படிக்கையே. இனிமேல் உடன்படிக்கை ஆகுது இதுன்னு அந்த விலங்கு இந்த விலங்கு எங்கேயுமே போக தேவையில்ல. அன்பார்ந்தவர்களே, விருத்த சேதனம்லாம் செய்ய தேவையில்ல. உடன்படிக்கையே ஆண்டவர் இயேசு தான். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் அனாயின்ட் பண்ண ஆளை பற்றி ஆண்டவர் பேச போகிறார். ஆண்டவர் திருநிலைப்படுத்தின அபிஷேகம் செய்த ஒருத்தர் வரப்போகிறார். அவர் நீதியை வழங்கப் போகிறார். இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்க்குறோம். கண்களை திறக்கப் போகிறார். சிறையுற்றோரை அவர் விடுதலை செய்ய போகிறார். இதெல்லாம் இன்றைக்கி வரப்போகுது அன்பார்ந்தவர்களே. சரி, எசையா முடிச்சாச்சு. இப்போ நம்ம எசேக்கியலுக்கு போவோம். எசேக்கியலில் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் எசேக்கியலை அழைக்கிறார். அழைச்சி இன்றைக்கி அவர் அந்த காட்சியை பார்த்துட்ருக்கார் இல்லையா? அதில் தொடர்ந்து ஆண்டவர் இன்றைக்கி அந்த ஃபேமஸான ஆண்டவருடைய இறை வார்த்தை சுருளையிட கொடுத்து அதை உண்ண சொல்வார். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த 4 உயிரினங்கள் மனித உருவருக்கும், ஆனால் முகம் மனிதரை போன்று ஒன்று, அதுக்கப்புறம் சிங்கத்தை போன்று, எருதை போன்று, கழுகை போன்று. இது 4மே திருச்சபையின் தந்தையர்கள் குறிப்பாக புனித திருத்தந்தையாக இருந்த கிரெகரி த கிரேட், செயின்ட் கிரெகரி, அவர் கூறுகிறார், எசேக்கியேல் எழுதின இந்த விஷயம் எசேக்கியேல் காட்சியில் பார்க்குறது தான் திருவெளிப்பாடில் நம்ம பார்க்குறோம் 4ஆம் அதிகாரத்தில். ஸோ இந்த 4 உயிரினங்கள் 4 நற்செய்தியாளர்களை குறிக்கும். அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. மத்தேயு நற்செய்தியாளர் மனித வழிபரப்பு பட்டியலிருந்து துவங்குறதுனால அவர் மனித முகத்தை குறிக்கிறது அந்த உயிரினம் மத்தேயு நற்செய்தியை குறிக்குமா. மார்க் நற்செய்தியாளர் பாலை நிலத்தில் குரல் ஒலி கேட்கறத பற்றி பேசுகிறதுனால அது சிங்கத்தை குறிக்கிறது தான். சிங்கம் மார்க் நற்செய்தியாளர் குறிக்குமா. பலியிலிருந்து துவங்கக்கூடியது, இரக்கம் காட்டுறது, இதை பற்றிலாம் பேசுகிறதுனால லூக்கா நற்செய்தி எருதை குறிக்கும் அப்படின்றார். எருதுகள் பலியிடப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய இறைத்தன்மையை பற்றி பேசக்கூடிய யோவான் நற்செய்தி டிவினிட்டி பேசுறது கழுகு அந்த யோவான் நற்செய்தி குறிக்குமா. ஸோ ஆண்டவருடைய அரியணைக்கு முன்பாக சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த 4 உயிரினங்கள் இந்த 4 நற்செய்தியாளர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் அந்த 4 உயிரினங்களும் இன்றைக்கி ஆண்டவர் எசேக்கியேலை அழைத்து போய் மக்கள்கிட்ட கேட்டாலும் கேட்கலனாலும் நீ சொல்லு அப்படின்றார். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்கிறவங்கள பார்த்து நம்ம அவங்கள எச்சரிக்கலைன்னா அந்த பலி நம்ம மேலே உழுவுன்றதுக்கான விவிலிய ஆதாரமும் இன்றைக்கி இருக்குது எசேக்கியேலில். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் அன்பார்ந்தவர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 41. தீவுகளே, என் திருமுன்னே மௌனமாயிருங்கள். மக்களினங்கள் தம் ஆற்றலை புதுப்பிப்பார்களாக. அருகில் வந்து பேசுவார்களாக. நீதி தீர்ப்புக்காக நாம் ஒருங்கே கூடி வருவோமாக. சென்றவிடமெல்லாம் சிறப்புறும் நேர்மையாளனை கிழக்கிலிருந்து எழும்பச் செய்தவர் யார்? மக்களினங்களை அவனிடம் கையளித்து அரசர்களை அவனுக்கு கீழ்ப்படுத்தியவர் யார்? அவன் வாள் அவர்களை புழுதியாக்குகிறது. அவன் வில் அவர்களை பதர்போல் பறக்கச் செய்கிறது.
அவன் அவர்களை துரத்திச் செல்கின்றான். எதிர்ப்பு எதுவுமின்றி முன்னேறுகின்றான். பாதை வழியே காலடி படாது செல்கின்றான். இவற்றை செய்து முடித்தவர் யார்? தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் அன்றோ? ஆண்டவராகிய நானே முதலானவர், முடிவானவற்றுடன் இருக்கப் போவதும் நானே. தீவு நாட்டினர் அதை பார்த்து அஞ்சினர். உலகின் எல்லைகளில் வாழ்வோர் நடுநடுங்கினர். எனவே அவர்கள் ஒருங்கே கூடி வந்தனர். ஒவ்வொருவரும் தம் அடுத்தவருக்கு உதவி செய்கின்றார். தம் அடுத்தவரிடம் திடன்கொள் என்கின்றனர். கைவினைஞர் பொற்கொல்லருக்கு ஊக்கமூட்டுகின்றனர். சுத்தியலால் தட்டுபவர் சம்மட்டியால் அடிப்பவரிடம் பற்ற வைப்பது பற்றி நன்று என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்றார். அசையாதபடி ஆணிகளால் அதை இறுக்குகின்றார். நீயோ இஸ்ராயேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே, உலகின் எல்லைகளினின்று உன்னை அழைத்து வந்தேன், தொலைநாடுகளினின்று உன்னை அழைத்தேன். நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கெதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து, அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ, நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போம், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ராயேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன். இஸ்ராயேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பாழ்நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ராயேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். உங்கள் ஆதாரங்களை எடுத்துரையுங்கள் என்கிறார் யாக்கோபின் அரசர். அத்தெய்வங்கள் அருகில் வந்து நிகழப்போவதை நமக்கு அறிவிக்கட்டும். முன்னே நடந்தவற்றை எடுத்துரைக்கட்டும். நாம் சிந்தித்து அவற்றின் இறுதி விளைவை அறிந்து கொள்வோம். இல்லாவிடில் வரவிருப்பவற்றை நமக்கு எடுத்துக் கூறட்டும். நீங்கள் தெய்வங்கள் என நாங்கள் உணரும் பொருட்டு வருங்காலத்தில் நடப்பனவற்றை எங்களுக்கு கூறுங்கள். நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். நாங்கள் யாவரும் ஒன்றாக கண்டு திகைத்து நிற்போம். இதோ, நீங்கள் ஒன்றுமில்லாமை, உங்கள் செயலும் ஒன்றுமில்லாமையே. உங்களை தேர்ந்து கொள்பவன் வெறுக்கத்தக்கவன். நான் வடக்கிலிருந்து ஒருவனை எழும்பச் செய்தேன். அவன் கதிரவன் உதிக்கும் திசையிலிருந்து வந்துவிட்டான். அவன் என் பெயரை போற்றுவான். ஒருவன் சேற்றை குழைப்பது போலும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலும் அவன் ஆளுநர்களை நடத்துவான்.
நாங்கள் அறியும்படி தொடக்கத்திலிருந்தே இதை அறிவித்தவர் யார்? அது சரி என்று நாங்கள் சொல்லும் முன்னரே உரைத்தவர் யார்? அப்படி எதுவும் அறிவிக்கவில்லை, முன்னுரைக்கவில்லை. நீங்கள் பேசியதை யாரும் கேட்டதும் இல்லை. இதோ வருகிறார்கள் என்று முதலில் சீயோனுக்கு அறிவித்தது நானே. நற்செய்தியாளரை எருசலேமுக்கு அனுப்பியதும் நானே. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன், எதையும் காணவில்லை. அவற்றுள் அறிவுரை வழங்கவோ என் வினாவுக்கு மறுமொழி தரவோ எத்தெய்வமும் இல்லை. இதோ அவை அனைத்தும் ஒன்றுமில்லாமையே, அவற்றின் செயல்களும் ஒன்றுமில்லாமையே, அவற்றின் படிமங்களோ வெறும் காற்றும் வெறுமையுமே. எசாயா ஆகமம் அதிகாரம் 42. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோர்க்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன். அவை தோன்றும் முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகின் எல்லையெங்கும் அவர் புகழ் பாடுங்கள். கடலில் பயணம் செய்வோரே, கடல் வாழ் உயிரினங்களே, தீவு நாடுகளே, அவற்றில் குடியிருப்போரே, அவரை போற்றுங்கள். பாலை நிலமும் அதன் நகர்களும் கேதாரியர் வாழ் ஊர்களும் பேரொலி எழுப்பட்டும். சேலா வாழ் மக்களும் மகிழ்ந்து பாடட்டும். மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். அவர்கள் ஆண்டவருக்கு மாட்சி அளிப்பார்கள். அவர் புகழை தீவு நாட்டினரிடையே அறிவிப்பார்கள். ஆண்டவர் வலியோன் என புறப்பட்டுச் செல்வார். போர் வீரரைப் போல் தீராச்சினம் கொண்டு எழுவார். உரத்த குரல் எழுப்பி முழக்கமிடுவார். தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார். வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன். அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். இப்பொழுதோ பேறுகால பெண் போல் வேதனை குரல் எழுப்புகின்றேன். பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன். மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குவேன். அவற்றின் புல் பூண்டுகளை உலர்ந்து போகச் செய்வேன். ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன். ஏரிகளை வற்றி போகச் செய்வேன். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்திச் செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழிநடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன். சிலைகள் மேல் நம்பிக்கை வைப்போரும், படிமங்களிடம் நீங்கள் எங்கள் தெய்வங்கள் என்போரும் இழிநிலை அடைந்து மானக்கேடுருவர். செவிடரே கேளுங்கள், குருடரே கவனமாய் பாருங்கள். குருடாயிருப்பவன் எவன்? என் ஊழியன்தான். செவிடாயிருப்பவன் எவன்? நான் அனுப்பும் தூதன்தான். எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் போல் குருடன் யார்? ஆண்டவரின் ஊழியன் போல் பார்வையற்றவன் யார்?
பலவற்றை நீ பார்த்தும் கவனம் செலுத்தவில்லை. உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காதில் விழவில்லை. ஆண்டவர் தம் நீதியின் பொருட்டு தம் திருச்சட்டத்தை சிறப்பித்து மேன்மைப்படுத்த ஆர்வமுற்றார். ஆனால் இந்த மக்களினம் கொள்ளையடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டது. அவர்கள் அனைவரும் குழிகளில் சிக்கினர், சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டனர். விடுவிப்பார் எவரும் இலர். கவர்ந்து செல்லப்பட்டனர், கொள்ளை பொருளாயினர். திருப்பி அனுப்பு என்று சொல்வாரில்லை. உங்களுள் எவன் இதற்கு செவி கொடுப்பான்? எவன் வருங்காலத்திற்காக கவனித்து கேட்பான்? யாக்கோபை கொள்ளைக்காரரிடமும் இஸ்ராயேலை கள்வரிடமும் ஒப்புவித்தவர் யார்? ஆண்டவர் அன்றோ? அவருக்கு எதிராக அன்றோ நாம் பாவம் செய்தோம்? மக்கள் அவருடைய நெறிகளை பின்பற்ற விரும்பவில்லை, அவரது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே அவர் அவர்கள் மேல் தம் கோப கனலை கொட்டினார். கடும் போர் மூண்டது. அவரது சினம் அவர்களை சூழ்ந்து பற்றி எறிந்தது. ஆயினும் அவர்கள் உணரவில்லை. அவர்களை நெருப்பு சுட்டெரித்தது. ஆயினும் அவர்கள் சிந்தையில் கொள்ளவில்லை. எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 2. அவர் என்னை நோக்கி, மானிடா, எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியதை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கெதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். மானிடா, நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே. முட்புதர்களும் நெருஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும், தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே. அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாராயிருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே. அவர்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு. அவர்களோ கலகம் செய்வோர். நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 3. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு. ஏனெனில் புரியாத பேச்சும் கடின மொழியும் உடைய மக்களிடம் அல்ல, இஸ்ராயேல் வீட்டாரிடமே நீ அனுப்பப்படுகிறாய். புரியாத பேச்சும் கடின மொழியும்
உனக்கு விளங்காத சொற்களும் கொண்ட பல்வேறு மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பவில்லை. அத்தகைய மக்களினங்களிடம் நான் உன்னை அனுப்பியிருந்தாலாவது அவர்கள் உனக்கு செவிசாய்த்திருப்பார்கள். ஆனால் இஸ்ராயேல் வீட்டார் நான் சொல்வதை கேட்க விரும்பாததால் அவர்கள் நீ சொல்வதை கேட்கவும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலைக்கனமும் கல் நெஞ்சமும் கொண்டவர்கள். எனவே நான் உன் முகத்தை அவர்கள் முகங்களுக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிகளுக்கு எதிராகவும் கடுமையாக்கியுள்ளேன். உன் நெற்றியை தீக்கல்லை விட உறுதி பெற்ற வைரக்கல் போல் ஆக்கியுள்ளேன். அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் பார்வையை கண்டு கலங்காதே, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார் என்றார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு கூறும் சொற்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள். நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும் உன் மக்களின் பிள்ளைகளிடம் போ. அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி, தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்போது ஆவி என்னை உயரே தூக்கியது. ஆண்டவரின் மாட்சி தம் உறைவிடத்திலிருந்து எழுந்தபோது நான் என் பின்னே மாபெரும் அதிரொலியின் ஓசையை கேட்டேன். உயிரினங்களின் இறக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒலியும் சக்கரங்களின் ஒலியும் இணைந்து மாபெரும் அதிரொலியின் ஓசை போல் ஒலித்தது. அப்போது ஆவி என்னை தூக்கிக் கொண்டு சென்றது. நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என் மேல் இருந்தது. பின்னர் நான் கெபார் ஆற்றோரம் தெல் ஆபீபில் இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் வந்தேன். அவர்கள் குடியிருந்த இடத்தில் அதிர்ச்சியுற்றவனாய் அவர்களிடையே 7 நாள்கள் தங்கியிருந்தேன். 7 நாள்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால், தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால், அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நீ தீயோரை எச்சரித்திருந்தும் அவர்கள் தம் தீச்செயலினின்றும் தம் தீய வழியினின்றும் விலகாமல் இருந்தால், அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். நேர்மையாளர் தம் நேர்மையினின்று விலகி அநீதி செய்கையில் நான் அவர்கள் முன் இடரலை வைக்க அவர்கள் சாவர். நீ அவர்களை எச்சரிக்காதிருந்தால் அவர்கள் தம் பாவத்திலேயே சாவர். அவர்களுடைய நற்செயல்கள் நினைக்கப்பட மாட்டா. ஆனால் அவர்களது இரத்தப் பழியை உன்மேலேயே சுமத்துவேன். மாறாக நேர்மையாளர் பாவம் செய்யாதபடி நீ அவர்களை எச்சரித்ததால் அவர்கள் பாவம் செய்யாவிடில் அவர்கள் வாழ்வது உறுதி. நீயும் உன் உயிரை காத்துக்கொள்வாய். அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது. அவர் என்னை நோக்கி, எழுந்து சமவெளிக்குச் செல், அங்கே நான் உன்னோடு பேசுவேன் என்றார். நானும் எழுந்து சமவெளிக்குச் சென்றேன். இதோ ஆண்டவரின் மாட்சி கெபார் ஆற்றோரம் நான் கண்டதை போன்றே விளங்கிற்று. நான் முகம் குப்புற விழுந்தேன். பின்னர் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னிடம் உரைத்தது, நீ சென்று உன் வீட்டினுள் உன்னை அடைத்துக்கொள். மானிடா,
நீ வெளியே சென்று அவர்களிடையே நடமாட முடியாதபடி உன்மேல் கயிறுகள் போட்டு அவற்றால் உன்னை கட்டுவார்கள். நான் உன் நாவை மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளச் செய்வேன். நீயும் ஊமையாகி அவர்களை கடிந்து கொள்ள முடியாதவன் ஆகிவிடுவாய். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். ஆனால் நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். நீ அவர்களிடம், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கேட்பவன் கேட்கட்டும், மறுப்பவன் மறுக்கட்டும். ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 12. அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர். கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் ஆவர். நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர். தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார். பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை. நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. பண்புள்ள மனைவி தன் கணவனுக்கு மணிமுடியாவாள். இழிவு வருவிப்பவள் அவனுக்கு எலும்புருக்கி போல் இருப்பாள். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே, எவ்வளோ பெரிய மலையை போல் அது எங்கள் முன்னாடி நின்றாலும் நீங்கள் இன்றைக்கி திரும்ப எங்ககிட்ட சொல்கிறது ஒரு விஷயந்தான்ப்பா. அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, என்னுடைய வழக்கரத்தால் உன்னை நான் பற்றி பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நிறைய நேரங்களில் நீங்கள் எங்களை விட்டு தொலைவில் இருக்கிறது போல தெரியுதாப்பா. நீங்கள் இருக்கிறீங்களான்றது எங்களுக்கு தெரியலப்பா. அது எங்களுடைய பாவத்தினால உங்களுடைய பிரசன்னத்தை இழந்திருக்கலாம். எங்களுடைய ஆன்மீக சோம்பேறித்தனத்தினால நாங்கள் இழந்திருக்கலாம். உங்களை நாங்கள் திரும்பி கூப்பிட்றோம் ஆண்டவரே. அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா, எங்கள் கிட்ட வாங்கம்மா, எங்களை தொடுங்க. திரும்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கம்மா. நாங்கள் பயப்படக்கூடாது. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காதுன்னு பைபிள் சொல்லுதும்மா. எங்களிடமிருந்து பயத்தை விரட்டி விட்டு துணிவோடு, மகிழ்ச்சியோடு, உற்சாகமான ஆவியோடு, ஒரு சுத்தமான இதயத்தோடு இந்த உலகத்தில் ஆண்டவரை பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மந்திரில் இன்னைக்கு எஸ்ஐயா புத்தகம் பாருங்கள், 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம நிறைய நேரங்களில் இந்த கிழக்கில் நம்மளுடைய ஆல்டர் இருந்துச்சு. அப்போல்லாம் நம்மளுடைய பலிபீடம் கோயிலெலாம் எப்பயுமே கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கும், சூரியன் உதிக்கிற பகுதியில். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கோம், அந்த பக்கத்தில் வச்சுருக்கோம், ஆட் ஓரியன்டம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவர் மத்திய நட்சத்திரம் 24ஆம் அதிகாரம் 27 கிழக்கிலிருந்து எப்படி மின்னலை போன்ற ஒளி வருகிறதோ அதே போல் மானிட மகனும் வருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவருடைய 2ஆம் வருகை கிழக்கில் தான் இருக்கும். அதனால் ஆதி திருச்சபையில் எல்லோரும் கிழக்கை நோக்கி தான் அஃபிஷியலாகவே திருச்சபை பலிபீடங்களை கட்ட சொல்லி திருப்பிள்ளைகள் அந்த பக்கத்தை தான் திரும்பி பார்த்து ஒப்பு கொடுக்கப்படும். எசேக்கியேலையும் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் கிழக்கின் நுழைவாயில் வழியாக தான் அந்த ஆண்டவருடைய கோயிலுக்குள்ளே எசேக்கியேலுடைய காட்சியில் இறைவாக்கினர் பார்ப்பார். ஸோ கிழக்கிலேருந்து தான் தந்தை வர்றார், கிழக்கிலேருந்து தான் மகன் வருவார். ஸோ அதனால தான் நம்ம கிழக்கை நோக்கி இருக்குது. அதுக்கு இன்றைக்கி எஸ்ஐயா புத்தகத்துலேயும் பாருங்கள், இன்றைக்கி 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சென்ற விடமெல்லாம் சிறப்புறும் நேர்மையாளனை கிழக்கிலிருந்து எழும்ப செய்வர் யார்? ஸோ கிழக்கிலிருந்து ஒரு நேர்மையாளரை ஆண்டவர் எழுப்ப செய்வார். அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய நானே முதலானவர், ஐ எம் த ஃபர்ஸ்ட் அப்படின்றார். முடிவானவற்றுடன் இருக்க போவதும் நானே, ஐ எம் த லாஸ்டோடு இருக்கிறது நான் தான் அப்படின்றார். ஸோ இதை தான் ஆண்டவர் திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரத்துலேயும் 22ஆம் அதிகாரத்துலேயும் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், முதலும் முடிவும் நானே, ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். ஸோ தந்தையும் மகனும் எவ்வளோ அந்த இறைத்தன்மையில் இருக்காங்க பாருங்கள், அதில் எவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது பாருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள், நீயோ இஸ்ரவேலே என் அடியவனே, நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, என் நண்பன் ஆபிரகாமின் வழிமரபே, வித்தே. அன்பார்ந்தவர்களே, இங்கே இஸ்ரேல், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட யாக்கோபு யாரை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. ஆபிரகாமின் வித்து யார்? வரிமரபு யார்? ஆண்டவர் இயேசு. ஈசாக்கு கிடையாது. ஏன்னா ஈசாக்கு ஒரு முன்னடையாளம் தான்.
இதை புனித பவுல் அழகாக கலாத்தியரில் சொல்கிறாரு. அந்த ஆபிரகாமினுடைய வித்து யார்? உன் வழியாகவும் உன் வித்தின் வழியாகவும் மக்களினங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்கள், அந்த வித்து யார்? ஆண்டவர் இயேசு. தாவீதுகிட்ட சொல்லார், உன்னுடைய வழிமரபு, உன்னுடைய வித்து உன் அரியணையில் அமர்ந்து என்றென்றும் ஆட்சி செய்யும். அந்த தாவீதின் வித்து யார்? சாலமன் கிடையாது, எசேக்கியா மன்னர் கிடையாது. அந்த வித்து சாலமனும் எசேக்கியாவும் வரவிருக்கக்கூடியவனுடைய முன்னடையாளங்கள், ஆண்டவர் இயேசு. ஸோ அதே நேரத்தில் இது மாதாவையும் குறிக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ஆண் பால் தான் குறிக்கிறது. என் அடியவன் தான். ஆக்சுவலாக ஒரிஜினல் இப்ரேய மொழியிலும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும், அதே நேரத்தில் அது மாதாவையும் குறிக்கும். ஏன்னா அந்த ஆபிரகாமுக்கு நடக்கலை. ஆபிரகாம் வித்து கடைசியாக உட்காரல, தாவீதினுடைய வித்து உட்காரல, தொடக்க நூலில் ஏவாளினுடைய வித்து உட்காரல, மாதாவினுடைய வித்து தான். அவங்க தான் அரியணையில் உட்காந்துச்சு. மாதாவினுடைய வித்து தான் இந்த மக்கள் இனங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக அமைஞ்சது. மாதாவினுடைய வித்து தான் சாத்தனின் தலையை நசுக்குனுச்சு. ஸோ அந்த தொடக்க நூலில் இருக்க பெண், அந்த ஆபிரகாம், அந்த தாவீது எல்லாமே மாதாவில் தான். அவங்க எல்லாமே மாதாவினுடைய முன்னடையாளங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஆண்டவருடைய அந்த ஊழியர் கடவுளுக்கு துணை புரிகிறார். பாருங்கள் 9ஆம் வசனத்தில், உலகின் எல்லைகளில் நின்று உன்னை அழைத்து வந்தேன், தொலை நாடுகளில் நின்று உன்னை அழைத்தேன், நீ என் அடியவன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அன்பர்களே. இதுதான் இப்படி இந்த பவுல் சொல்லுவார், ஆண்டவர் உலகம் துவங்கிறதுக்கு முன்னாடியே என்ன அவருடைய நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு என்ன பாவியாகி என்ன தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். புனித பவுலே அப்படி சொல்ல முடியும்னா அப்போ மாதா, அப்போஸ்தலர்கள், மற்றவங்க எல்லா புனிதர்களும் யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே. அப்போது இது யார் இந்த அடியவர்கள்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் அன்பர்களே. இந்த ஊழியர் யார்? நிறைய பேர் சொல்கிறாங்க, அது பாருங்கள், ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஊழியரை வந்து இஸ்ரேல் மக்கள்னு சொல்லப்படும். இசையா புத்தகத்தில் நம்ம பின்னாடி வாசிப்போம். ஒரு சில இடத்துல பார்த்தா அந்த ஊழியர் வந்து ஏதோ ஒரு தனி நபரை போல் பேசுவார். பாருங்களாம், தனிநபர் மாதிரி பேசுகிறார். அப்போ யார்? ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது தனிநபர், ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது எஸ்ஐ இறைவாக்கினர் தான், ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லை அது வந்து இஸ்ரேல் மக்கள் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக கத்தோலிக்க திருச்சபை அழகாக கூறுகிறது, அது ஒரு தனிநபரும் தான், அது ஒரு கூட்ட மக்களும் தான், இஸ்ரேல் மக்களும் தான். அதனால தான் பாருங்கள், தானியேல் 7ஆம் அதிகாரம் 1-25 வசனங்களை பார்த்தோன்னா அந்த ஒரு பெரிய ஒரு ராட்சச மிருகத்தை பார்ப்போம், ஒரு பீஸ்ட். அந்த பீஸ்ட் வந்து அரசர்களை குறிக்கும், பிறனத்தவர்களுடைய நாடுகளினுடைய அரசர்களை குறிக்கும். அதே நேரத்தில் அவர்களுடைய அரசாட்சியையும் குறிக்கும், அரசாங்கத்தையும் குறிக்கும், கிங்டமையும் குறிக்கும், கிங்கையும் குறிக்கும். ஸோ இந்த ஊழியர் யார்? இப்போது இந்த ஊழியர் ஒரு அரசராகவும் இருக்கிறார், அவருடைய அரசாங்கம் அரசாட்சியையும் குறிக்கும். அப்போ ஆண்டவர் இயேசுவையும் இது குறிக்கும், அவருடைய அரசாட்சியாகிய இந்த திருச்சபையில் இருக்கிற நம்ம எல்லாரையுமே இது குறிக்கும். இந்த இஸ்ரேல், ஆண்டவர் இங்கே இஸ்ரேல்னு கூடும்போது, யாக்கோபுன்னு கூடும்போது அது ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும், நம்மையும் குறிக்கும், தேவமாதா புனிதர்கள் எல்லாரையுமே அது குறிக்கும். ஸோ அப்போது திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் அந்த கருவுற்று பேறுகாலில் துடிக்கிற அந்த பெண், அது இஸ்ரேல், சியோன், எருசலேமையும் குறிக்கும், மாதாவையும் குறிக்கும், திருச்சபையும் குறிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இந்த மல்டிபிள் மீனிங்ஸ் வந்து தானியல்லையும் பார்க்கலாம், திருவெளிப்பாடுலையும் பார்க்கலாம், எஸ்ஐயாவிலையும் பார்க்கலாம். அதே போல் பாருங்கள் 27ஆம் வசனத்தில், இதோ வருகிறார்கள் என்று முன்மொழிந்து முதலில் சியோனுக்கு அறிவித்தது நானே, நற்செய்தியாளரை எருசலேமுக்கு அனுப்பியதும் நானே. யார் அன்பர்களே இந்த எருசலேமுக்கும் சியோனுக்கும் நற்செய்தியாளரை அனுப்பிச்சு முதல் சியோனுக்கு அறிவித்தது ஆண்டவர் தான் சொல்கிறார். யார் அது? மங்கள வார்த்தை. கப்ரியேல் வானதூதர் வந்து மாதாவுக்கு முத நற்செய்தி அறிவிக்கிறாங்க, இதோ கருவுற்ற ஒரு ஆண்மகனை பெறுவீர். முத ஆண்டவர் சொல்கிறார், சியோனுக்கு தான் நான் அறிவிப்பேன்னு. அதுதான் நடந்துச்சு. அந்த சியோன் யார்? மாதா. எத்தனை வருஷங்களை மாதா நிறைவேற்றுறாங்க பாருங்கள் அன்பர்களே. அதுக்கப்புறம் புனித சூசியத்தந்தை, அதுக்கப்புறம் இடையர்கள், இப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பட்டுப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர், இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். அன்பாந்தர்களே, இங்கே 2 விஷயம் பாருங்கள், தூயவர், மீட்பர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். மாதா இதை தான் பாடுறாங்க பாருங்கள், தூயவர் என்பதே அவரது பெயர். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறது. அப்போ பாருங்கள், அந்த இஸ்ரேல் என்னும் பட்டுப்பூச்சி, மாதா தான் அந்த இஸ்ரேல் என்னும் பட்டுப்பூச்சி. மாதா
என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்ளுதுன்னு பாடுறாங்க. அப்போ பாருங்கள், உன்னுடைய இஸ்ரேலினுடைய தூயவர் தான் உன் மீட்பெறாம்ன்றாங்க. மாதா அதை எடுத்து பாடுறாங்க. அதே மாதிரி 20ஆம் வசனம் பாருங்கள். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சந்தித்து புரிந்து கொள்வர். அவங்க பாருங்களேன், மாதா பாருங்களேன், இதை அழகாக எடுத்து பாடுறாங்க பாருங்கள் அன்பாதவர்களே. இதையும் எடுத்து பாருங்க. அவர் தமது ஆற்றலால் இதை செய்தார். மாதா சொல்கிறாங்க, அவர் தம் ஆற்றல் தம் கரத்தினை நீட்டி செருக்கடைந்தவரை சிதறடித்தார். அவர் தம் தோல் ஆற்றலை வலிமையை காட்டியுள்ளார். அவர் தான் இதை செஞ்சார். தூயவரே அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். எவ்வளோ மாதாவுடைய பாடல்கள் இங்கே இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அந்த தூயவர், என் மீட்பர், அவருடைய ஆற்றல், அவருடைய கரம். அதுக்கப்புறம் பாருங்கள் 17ஆம் வசனம். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு, யார் யாரெல்லாம் தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகி நான் அவர்களை கைவிட மாட்டேன். நம்ம யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சமாரி பண்ணிட்ட தாகமாக இருக்கிறாயா, நான் உனக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை தரேன். என்றைக்குமே உனக்கு தாகம் எடுக்காத ஒரு தண்ணீரை தரேன். 7ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், தாகமாக இருக்கிறவன் இவனும் என்னிடம் வரட்டும், என்னிடம் விசுவசிக்கிறவன் அதிலிருந்து பருகட்டும். அப்போ புனித யோவான் சொல்கிறார், அதுக்கு அடுத்த வசனமே அவர் தூய ஆவியானவரை பற்றி பேசி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆண்டவர் இங்கே எசையா 41:17 சொல்கிற அந்த பாலை நிலத்தில் தண்ணீர். அதுக்கப்புறம் பாருங்கள், பொட்டல் மேடுகளை எல்லாம் பிளந்து ஆறுகளை தோன்ற செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை புறப்பட செய்வேன், பாலை நிலத்தில் நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தில் நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். அவர் எதை பற்றி சொல்கிறார் அன்பானே? வறண்ட நிலமாகிய நம்மளுடைய ஆன்மா, உடல், ஆவி இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களே அவர் மேலும் தம் ஆவியை ஊற்றுவார். நீரோடையை உள்ளிருந்து ஆண்டவர் சொல்ல பாருங்கள், என்னை விசுவசிக்கிறவன் அவன் உள்ளிருந்து அது ஒரு நீரூற்று போல் அது பொங்கி வெளியே வந்து நிலைவாழ்வு கொண்டு செல்லும் அப்படின்றார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துலையும் சரி 7ஆம் அதிகாரத்திலையும் விசுவசிக்கிறவனுக்குள்ளேருந்து அது ஒரு நீர் ஊற்றை போல் வெளியே வரும். ஆண்டவர் அந்த நீர் ஊற்றை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. தூய ஆவியானவர் ஆண்டவர் கொடுக்க போகிறார் அந்த நாளில். 25ஆம் வசனம் பாருங்கள். நான் வடக்கிலிருந்து ஒருவனை எழும்ப செய்தேன், அவன் கதிரவன் உதிக்கும் திசையிலிருந்து வந்துவிட்டான், அவன் என் பெயரை போற்றுவான். ஒருவன் சேற்றை குலைப்பது போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலும் அவன் ஆளுநர்களை நடத்துவான். அன்பர்கள், இது யாரை குடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வரவிருக்கக்கூடிய சைரஸ் அப்படின்ற அந்த பெர்ஷியாவினுடைய அரசரை குறிக்கும். பெர்ஷியா நாடினுடைய அரசர். இவர் தான் ஆண்டவர் பின்னாடி நம்ம எசையா புத்தகத்தில் இப்போ ஆண்டவர் அவரை திருநிலைப்படுத்துகிறாராம். யோசிச்சு பாருங்க அன்பர்களே, ஒரு பிறனத்தவர் அரசரை ஆண்டவர் திருநிலைப்படுத்துகிறார். ஏன்? அவர் அதுக்கப்புறம் பாபிலோனை கைப்பற்றி அந்த பெர்ஷியா மன்னன் இஸ்ரேல் மக்களெல்லாம் விடுவிப்பார். நீங்கள் போய் உங்கள் கோயிலை திரும்ப கட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மன்னரை ஆண்டவர் இங்கே எசையா வழியாக முன்னறிவிப்பார். ஸோ இது அந்த சைரஸ் மன்னனையும் குறிக்கும். அந்த குயவனை உடைக்கிறது யார்? குயவனின் அந்த பானையை உடைப்பது போல மக்கள் இனங்களை ஆளப்போகிறவர் யார்? திருப்பாடல் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, அது மெசியா, தாவீதின் மகன். பாருங்கள், அது இங்கே நிறைவேறுது பாருங்கள் அன்பர்களே. வடக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சைரஸ் மன்னன் ஓகே, ஆனால் கிழக்கிலிருந்தும் கதிர்வனை உழுதிக்கும் திசையிலிருந்தும் ஒருத்தர் வருவார், அது ஆண்டவர் இயேசு. அப்போ 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அன்பந்தோலே, எக்ஸாக்டாக இதை தான் ஆண்டவர் ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய குரல், இதோ இவரே என் அன்பார்ந்த மகன் தான் இங்கே சொல்ல பாருங்க, இவரே என் ஊழியர், இவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரில் என் நெஞ்சம் பூரிப்படைகிறதுன்னு இங்கே எசையால் சொல்கிறார். ஆண்டவர் எக்ஸாக்டாக அதை தான் ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தின் போது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். எப்படி நிறைவேறுது பாருங்கள் அன்பர்களே. அதே போல் அங்கே உருமாற்றம் அடையும் போதும் இப்படி தான், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார்னு எசையா 42:1ஆம் வசனம் சொல்லுது. யோவான் நற்செய்தியில் நம்ம திரும்ப வாசிக்கிறோம், எல்லா நீதி வழங்கக்கூடிய விஷயங்களையும்
தந்தை மகன்கிட்ட கொடுத்துட்டார். அதனால் நம்ம மகனை அவரை நம்ம மாட்சிப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக. அதே போல் பாருங்கள் 2-4 வசனங்கள். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். அவரது நீதி நெறிகளை தீவு நாட்டினரும் காத்திருப்பார் அவருடைய நீதி நெறிகளுக்காக. மந்தர்களே, தான் மத்திய 12ஆம் அதிகாரம் 17-21 நேரடியாக இதை மத்தேயு நற்செய்தியாளர் இந்த இதை மேற்கோள் காட்டுகிறார். அவர் கூக்குரலிட மாட்டார், அவருடைய குரலை உயர்த்த மாட்டார், அவர் தம்முடைய தெருவிலையெல்லாம் எழுப்ப மாட்டார். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு எல்லா அற்புதம் செஞ்சுட்டு அதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் எதுவும் வெளியே போய் பப்ளிக்காக பண்ண மாட்டார். எல்லாத்தையும் சீக்கிரட்டாக அமைதியாக தான் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு மத்தேயு நற்செய்தியாளர் இந்த எசையா 2-4 வசனங்களை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அப்புறம் பாருங்கள் 6ஆம் வசனம். நான் சொன்னேன்ல முன்னோர்களே, அந்த உடன்படிக்கை எல்லா பிறனத்தவர்களுக்கும் ஒளி. பாருங்கள் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன், உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீ இருக்குமாறு செய்வேன். மந்தங்களே, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த 2 விஷயம், மக்களுக்கு ஒளியாகவும், மக்களுக்கு உடன்படிக்கையாகவும், பிற இனத்தவருக்கு ஒளியாகவும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே உலகின் ஒளி அப்படின்றார். நம்மளை பார்த்து அதுக்கப்புறம் சொல்கிறார், நீங்கள் உலகின் ஒளியாக இருங்கள், உப்பாக இருக்கிறீங்க அப்படின்றார். அப்போ பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அந்த சிமியோன் இறைவாக்கினர் மாதா ஆண்டவர் இயேசு கோயில் அர்ப்பணிக்க எடுத்துகிட்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உம்முடைய மீட்பை கண்டு கொண்டனர், இக்குழந்தையை பிறனத்தவர்களுக்கு மீட்பவர்களும் ஒளியாக இருக்கும். மாதா கிட்ட எக்ஸாக்டாக எசையா 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அவருக்கு மேற்கோள் காட்டுறார் சிமியோன் இறைவாக்கினர் லூக்கா நற்செய்தியில். அதே போல் பாருங்கள், மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் இருக்கும். ஆண்டவர் இறுதியாகணும் என்பது சொல்கிறார், இது நிலையான உடன்படிக்கை, என் ரத்தம், என் ரத்தம் தான் இப்போ நிலையான உடன்படிக்கை. அதுக்கப்புறம் பாருங்கள் 7ஆம் வசனத்தில் பார்வை அற்றோருக்கு கண்களை திறக்கவும், சிறையுற்றோருக்கு விடுதலை கொடுக்கவும். இது எல்லாம் நிறைவேறுதான் பாந்தர்களே. 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன, புதியவற்றை நான் அறிவிக்கிறேன். அதை அவை தோன்றும் முன்னே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அன்பர்கள் யோவான் சில திரும்புதல் சொல்லுவாங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதனால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், நானே ஐ ஆம் அப்படின்றார். நடக்க போகிறத முன்னாடி அறிவிக்கக்கூடியது கடவுள் மட்டும்தான். முன்னாடி நடந்ததெல்லாம் போச்சு, இப்போ புதிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அதுதான் அந்த புதிய உடன்படிக்கை. அதுக்கப்புறம் பாருங்கள் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புதியது ஒரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். இதுதான் திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம். அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு விண்ணகத்தில் புதியது ஒரு பாடலை பாடுகிறார்கள். அதுக்கப்புறம் 14ஆம் அதிகாரம் திருவெளிப்பாடு 1-5 வசனங்கள் வாசிச்சோன்னா தெரியும். ஆட்டுக்குட்டியாகி ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தந்தையினுடைய அரியணை முன்பாக பாடுகிறார்கள் அந்த புதியது ஒரு பாடலை. பாருங்க, புதியது ஒரு பாடல் தந்தைக்கு மகனுக்கு பாட வேண்டியது ஆவியானவர் வழியாக. சரி, எசேக்கியேல் புத்தகத்துக்குள்ளே போவோம். அதில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்பொழுது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அந்த மாதிரி 2 விஷயம் பாருங்கள். ஆண்டவர் பேசும்போது ஆவியானவர் உள்ளே இறங்குறார். 2வது விஷயம், அவரை எழுந்து நிற்க செய்கிறார். மதங்களை கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த 2 விஷயமும் நடக்கும். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார் அப்படின்னா அது பைபிளில் இருந்து இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவில் இருந்து, இல்லை ஒரு பிரசங்கத்திலேருந்து, ஒரு அடரேஷன் சாப்பிளில், ஒரு ரெட்ரீட்டில், ஒரு ஜெபமாலை ஜபிக்கும் போது, உபவாசம் இருக்கும்போது, எங்கே வேணால் நடக்கலாம். பந்தர்கள் ஒரு திருப்பயணம் போகும்போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் புகுவார். அவர் உள்ளே புகுந்தார்னா உடம்பு அளவிலையும் நமக்கு பலன் கிடைக்கும், உள்ளத்திலையும் பலன் கிடைக்கும்.
ஆன்மாவிலையும் பலன் கிடைக்கும். சில சமயம் இன்ஃப்யூஸ்டு நாலேஜ் கிடைக்கும். அப்போ தான் திடீர்னு ஆண்டவர் நமக்கு இருக்கிறது தெரிய வரும். ஐயோ, இந்த ஆண்டவர், இந்த கடவுள் எல்லாம் உண்மைன்னு நமக்கு தெரிய வரும். விண்ணகம் நரகம்லாம் இருக்குது, இனி என் வாழ்க்கையை ஃபுல்லாக நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கையை கடவுளுக்காக வாழ ஆரம்பிக்கணும். இந்த சேஞ்சஸ்னால் ஒரு செகண்டில் வரும் அன்பார்ந்தவர்களே. அவரோட குரலை கேட்கும்போது, அவர் பேசும்போது டைரெக்டாகவும் நம்மக்கிட்ட பேசலாம். சில சமயம் புனிதருடைய புத்தகம் வழியாக பேசலாம், பைபிள் வழியாக பேசலாம், எது வழியாக வேணால் ஆண்டவர் பேசலாம் அன்பார்ந்தவர்களே. சில பேருக்கு பாவத்திலேருந்து மனமாற்றம் வரும். இது எல்லாமே ஆண்டவருடைய அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அன்பர்களே, இட் எக்யூப்ஸஸ் நம்மளை வந்து அது ஒரு ஒரு வல்லமையை கொடுத்து நம்மளை எசேக்கியேல் இறைவாக்கினர் போல் நம்மளை பயன்படுத்துவார் ஆண்டவர். அதான் பாருங்கள், இது அதுக்கப்புறம் எங்கே நடக்குது? ஆண்டவர் அனுப்பியவரை ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஏன்னா அவர் தூய ஆவியவரை எந்த ஒரு வரம்பும் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் கொடுக்குறான்னு சொல்லி யோவான் நற்செய்தியில் நம்ம 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அனுப்புகிற எல்லாருமே, ஆண்டவர் கூட இருக்கிற எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். பாருங்கள், மாதா போய் புனித எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறாங்க. மாதாவுடைய வாழ்த்தொழி கேட்டோன்னு எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினரால் நிரப்பப்படுறாங்க. ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தை தூய ஆவியினரால் அங்கே ஞானஸ்நானம் பெறுகிறது புனித யோவான், புனித திருமுழுக்கு யோவான். அதுக்கப்புறமா அப்போஸ்தலர்கள் புனித பேதுரு பேசுகிறார், புனித பவுல் கை வைக்கிறாரு, ஆவியானவர் இறங்குறாங்க. ஸோ பாருங்கள், ஆண்டவர் நேரடியாக இங்கே இறைவாக்கினர்கிட்ட பழைய ஏற்பாட்டில் பேசினார், புதிய ஏற்பாட்டில் ஆட்கள் வழியாக பேசுகிறார், அனுப்புகிறார். நம்மையும் அந்த மாதிரி தான் அனுப்புகிறார் நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இதே தான் ஆண்டவர் மத்திய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16லேருந்து 22. முதல்ல இஸ்ரேல் மக்கள்கிட்ட போங்க, உங்களை நான் ஓநாய்களுக்கு மத்தியில் ஆட்டுக்குட்டியை போல் அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை எல்லாரையும் என் பொருட்டு உங்களெல்லாம் வெறுப்பாங்க, ஆனால் பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். ஆண்டவர் அழகாக சொல்லி அனுப்புகிறார். இங்கே தந்தை சொல்லி அனுப்புகிறாரு, அங்கே மகன் சொல்லி அனுப்புகிறார். அதே. அதுக்கப்புறம் 5ஆம் வசனம் பாருங்கள், கலகு வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நண்பர்களே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை புனித பவுல் சொல்கிறார், உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து திரும்பிடாதீங்க, ஆண்டவரை அறிவிச்சுக்கிட்டே இருங்க, வார்த்தையை அறிவிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றார். வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கல நான் அப்படின்றார். 8ஆம் வசனம் பாருங்கள், நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள், அந்த கலக வீட்டாருக்கு போய் நீயும் கலகர்களாக இருந்து விடாதே, உன் வாயை திறந்து நான் தருகின்ற இந்த சுருளை நீ தின்று விடு அப்படின்றார். அன்பர்களே, அப்போ நம்ம கலகம் செய்யாதவங்கள இந்த மக்களை போல், நம்ம பிறனத்தவர்களை போல் பாவத்தில் செய்யாமல் இருக்குன்னா அவர் கொடுக்குற அந்த இறை வார்த்தையை நம்ம சாப்பிட்ணுமா? அன்பர்களே, அதுதான் பாருங்களேன், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாய் சொல்லினாலும் அவன் வாழ்கிறான், இறை வார்த்தைனாலும் வாழலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இறை வார்த்தை நம்ம கேட்டு நம்ம உள்ளத்தில் நிறுத்துறது நல்லா சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணுற அளவுக்கு சமமாகுது அன்பார்ந்தவர்களே. இறை வார்த்தையை சாப்பிட்றது போல் உள்ள எப்படி அதை செரித்து நம்ம உடம்பாக அது மாறுதோ, அதே போல் இறை வார்த்தையை கேட்டு அதை நம்ம உள்வாங்கி நம்ம ரத்தம், நம்மளுடைய புத்தி எல்லாத்துலேயும் இறை வார்த்தையை கலந்துருக்கணும். உலக விஷயங்களை எல்லாத்தையும் ஒதுக்க ஆரம்பிக்கணும் அன்பார்ந்தவர்களே. 3ஆவது அதிகாரம் பாருங்கள், எசேக்கியேல் 1-3 வசனங்கள். அவர் அந்த சுருளேட்டை சாப்பிட்றாரு, அது இனிப்பாக இருக்குது வாய்க்கு. இதே தான் திருவெளிப்பாடு 10ஆம் அதிகாரம் 9-8 வசனத்தில் புனித யோவானும் இதை எடுத்து சாப்பிடு அப்படின்றார். அவரும் அந்த சுருளேட்டை சாப்பிட்றாரு. வயிற்றில் அது கசக்குது, ஆனால் வாயில் அது இனிக்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அதே போல் தான் எசேக்கியேல் ஒரு கசப்போடு நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். இப்போ பாருங்கள் அன்பர்களே, அழகான அந்த டைனமிக்ஸ் பாருங்கள். இவ்வளோ அனுபவங்கள் எதுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு? அவருக்கா? இல்லை. 4ஆம் வசனம் பாருங்கள், இப்போ போய் என் மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்றார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வார்த்தையை சாப்பிட்ணும், அதை நம்ம சிரிக்கணும், அது நம்ம வயிற்றுக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எடுத்து நம்ம பயன்படுத்துவார். நம்ம இன்னும் உலகத்தில் நம்மளுடைய கூட வேலை செய்கிறவங்ககிட்ட, நம்ம குடும்பத்தார்கிட்ட நம்மளால் ஆண்டவரை அறிவிக்க முடியலன்னா அது காரணம் இதுதான் அன்பர்களே. நம்ம முதல்ல அந்த சுருளேட்டை சாப்பிட மாட்டேங்கிறோம், வயிற்றில் அந்த கசப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஆக்சுவலாக அது கசப்பாக இருந்தாலும் அது நமக்கு இனிப்பாக தான் இருக்கும் வாய்க்கு, ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அவர் சொல்ல பாருங்க 10ஆம் வசனத்தில், மானிடா, நான் உனக்கு கூறும் சொற்களை எல்லாம்
செவி கொடுத்து கேட்டு உன் இதயத்தில் பதித்துக்கொள். இதுதான் அதை குறிக்கிறது அன்பார்ந்தவர்களே. இதயத்தில் பதிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த சொற்கள் அது நமக்கு தேனை போல தான் இருக்கும். அவர் சொல்ல பாருங்க, நீ புறப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கும் உன் மக்களின் பிள்ளைகளிடம் போ. அவர்கள் செவி சாய்க்காவிட்டாலும் அவர்களுடன் பேசி தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று அவர்களுக்கு சொல் என்றார். அன்பந்தர்களே, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரேயர் லைஃப் இல்லைன்னா அன்பந்தர்களே, நம்ம கேட்கணும் ஃபஸ்ட்டு, அதை நம்மளுடைய இதயத்தில் நிறுத்தணும், அப்புறம் தான் நம்ம அதை பேசணும். நமக்கு ஆண்டவர்கிட்ட பர்சனலாக நெருக்கமான உறவு இல்லைன்னா இந்த ஆண்டவரை நம்ம மற்றவங்களுக்கு அறிமுகம் செய்ய முடியாது. யோசிப்பாங்களேன் அன்பந்தர்களே, இப்போ நமக்கு நம்ம ஒருத்தரை மீட்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக தெரியும், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அவரை போய் நம்ம என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவோம். ஆனால் இதுவே அவரோடவே உண்டு, அவரோடவே சாப்பிட்டு, அவரோடவே ஒன்றா வாழ்ந்து, அவரோட நெருக்கமாக இருந்தோன்னா இப்போ நான் அவரை அறிவிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும், அவரை அறிமுகப்படுத்துறது. ஸோ நமக்கு பர்சனலாக ஆண்டவரை தெரியல, அதனால தான் என்னுடைய அம்மாவை கொண்டு வர முடியல, என் அப்பாவை கொண்டு வர முடியல, என் கணவனை கொண்டு வர முடியல, என் மனைவியை கொண்டு வர முடியல, என் பிள்ளைங்களை கடவுள்கிட்ட கொண்டு வர முடியல. ஏன்னா எனக்கு இன்னும் கடவுளை பர்சனலாக தெரியல. நான் சாப்பிடாம நான் ஆண்டவருடைய அந்த நற்பண்புகளை, பரிசுத்தத்தை உள்வாங்காமல் கிறிஸ்துவை நான் வெளிக்காட்ட முடியாது. if I don't inhale his word, I cannot exhale his word. அவருடைய வார்த்தையை நான் முகராமல் அவருடைய வார்த்தையினால் மூச்சு விட முடியாது. மூச்சு இழுத்து மூச்சு விடுற மாதிரி தான். நான் ஸ்ட்ராங்காக ஜெபிக்காமல் என்ன பேசணுன்றது எனக்கு தெரியாது. நான் இறை வார்த்தையில் என்னையே முழுக்காமல், புனிதருடைய வாழ்க்கையில் என்னையே நான் முழுக்கி கொள்ளாமல், கிறிஸ்துவின் அந்த ஒளியை என்னால் வெளியே காட்ட முடியாது. அவருடைய வாழ்க்கையும் ஒளியை என்னால் பிரதிபலிக்க முடியாது. நான் நற்கருணை சிற்றாலயத்தில் போய் நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போய் உட்காந்து என்னையை நான் சூடுபடுத்திக்கலன்னா வெளியே மற்றவங்களை நெருப்பில் பற்ற வைக்க முடியாது. ஆண்டவர் மேலான அன்பில் நான் பற்ற வைக்க முடியாது. அப்போ பாருங்கள் நண்பர்களே, நான் இன்னும் நெருப்பாகலை, நான் இன்னும் சோர்லேட்டை சாப்பிடல, நான் இன்னும் அவரோட வார்த்தையை உட்கொள்ளலை. அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள். அப்போது ஆவி என்னை உயரே தூக்கியது, ஆண்டவரின் மாட்சித்தம் உறைவிடத்திலிருந்து எழுந்தபோது. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் என் பின்னே மாபெரும் அத்திரொலியின் ஓசையை கேட்டேன். அன்மதலே தூயாவினவர் அவருக்கு விருப்பமே இல்லைனாலும் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். அவர் பாருங்கள் 14ஆம் வசனம் சொல்ல, அப்பொழுது ஆவி என்னை தூக்கி கொண்டு சென்றது, நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றலின் கைவன்மை என் மேல் இருந்தது. அதுதான் அந்த பவர் அன்பாந்தவர்களே, ஆவியானவருடைய பவர். நம்ம நிறையா அந்த துடுப்பு போட்டு படகை ஓட்டுற மாதிரி தான். ஆவியானவர் வரும்போது இந்த பாய்மர கப்பல் மேலே காற்றடிச்சிச்சின்னா ஒரு செகண்டில் ஒரு 10 கிலோமீட்டர் போயிடும். அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம துடுப்பு போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஆண்டவர் பார்த்து ஒரு நாள் அந்த காற்றை வீச செய்வார். ஆவியானவரை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் கொடுப்பார் அன்பந்தவர்களே, கொடுக்காமலா போயிடுவார். பரிகாரங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 18ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பாருங்கள். நம்ம தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்து கொள்ள இயலாது என்று அவர்களை விட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர், ஆனால் அவர்களது இரத்த பழியை உண்மையில் சுமத்துவேன் அப்படின்றார். எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஆண்டவர் சொல்கிறார் நண்பர்களே. அப்போ பாருங்களேன், யாராவது பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ ஒருவேளை நம்ம சொல்கிறோம் அவங்க மனம் மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்வை காத்துக்கொள்வாங்க, நீயும் உன் வாழ்வை காத்து. அப்போ பாருங்களேன், மற்றவங்களுடைய மீட்புக்கு நம்மளுடைய மீட்பும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு வந்தீங்களே. கணவனை விண்ணகத்துக்கு போகாமல் நம்ம மட்டும் விண்ணகத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்லப்பாங்க, நம்ம எவ்வளோ அவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டோம், அவங்க அதையும் கேட்காம அவங்க போகிறாங்க அப்படின்னா அது அவங்க மேலே உண்டு, அவங்க மேலே அந்த பழி போயிடும். ஆனால் நம்ம ட்ரையே பண்ணல, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கவே இல்லை, நம்ம அவங்ககிட்ட அதை பற்றி சொல்லவும் இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே பண்ணலைன்னா அந்த குற்றப்பழியை நம்ம மேலே சுமத்துவோம். நான் அதுக்கு தானே உன்னை கணவனாக கொடுத்தேன், அதுக்கு தானே உன்னை மனைவியாக கொடுத்தேன், நீ ஏன் அவங்களோட மீட்புக்காக நீ ஜெபிக்கலை, நீ ஏன் அவங்க மீட்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணல, உபவாசம் இருக்கல, நீ ஏன் அவங்க மீட்புக்காக அவங்கக்கிட்ட நீ பேசலை. இந்த 3 விஷயங்களை கேட்பார் அன்பர்களே. ஜெபம், உடல் ஒருத்தல், அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அன்பர்களே. கலாத்தியர் 6:1ஆம் அதிகாரம் சொல்லுது, சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு
கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த கனிந்த உள்ளத்தோடு நம்ம திருத்தலை. அவர் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க தெரியுமா? நம்ம பேசும்போது அவங்ககிட்ட அவங்க குற்றத்தை நம்ம எடுத்து சொல்லும்போது சில சமயம் நமக்கு தலக்கணம் வந்துடும், சில சமயம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காயங்கள் வெளிப்பட ஆரம்பித்து அவங்கள நம்ம கோவத்தில் பேச ஆரம்பிச்சிடும். அப்படின்னா முதல்ல நம்ம திருத்திக்கணும். நம்ம காயத்தை ஆண்ட கொடுத்து நம்ம முதல்ல காயத்தை ஆற்றி அவங்கள மன்னித்து கனிவான உள்ளத்தோடு அவங்கள திருத்த முடிஞ்சாதான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு பாயிண்ட் வரும், கனிவாக அவங்ககிட்ட பேச வேண்டிய நேரம் வரும், அப்போ தான் பேசணும் அன்பந்தர்கள். ஏன்னா நானே இந்த மாதிரி நிறைய டைம் தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு நெருக்கமானவங்க எங்களுடைய குடும்பத்தினர்களை மாற்றணும்னு சொல்லிட்டு சண்டை தான் வந்திருக்கு. அப்போ தான் இப்போ தெரியுது, கனிவான உள்ளத்தோடு திருத்த முடியாது. வென் தேர் இஸ் நோ சேரிட்டி. நம்ம திருத்தும்போது எடுத்து சொல்லும்போது அங்கே சேரிட்டி இல்லைன்னா ஆங்கர் உள்ளே வந்துடும், கோபம் வந்துடும். தேவ ஸ்நேகமும் பிறர் ஸ்நேகமும் கனிவும் அங்கே இல்லைன்னா கோபம் வந்துடும். நம்மளுடைய காயங்கள் இருந்துச்சுன்னா அங்கேயும் கோபம் வந்துடும். நம்ம அதனால் பாதிக்கப்பட்டிருப்போம் தெரியுமா? அந்த பாதிப்புக்காக தான் நீங்கள் சொல்லணும், நீ அந்த குடிக்கிறத நிறுத்தினா தான் நீ இது. அப்போ நம்ம சொல்லும்போது அவர் குடித்ததுனால வந்த பாதிப்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால் அன்போடு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும் அவங்களுக்காக. அது பல வருஷங்களுக்கு கூட ஆகலாம். ஒரு பாயிண்ட் வரும், அதுக்கு ஆண்டவர் அழகாக அமைச்சு கொடுப்பாரு. அப்போ அவங்கக்கிட்ட கனிவோடு எடுத்து சொல்லணும். அப்படி இல்லாமல் சொல்லி கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா தலக்கணமும் சில சமயம் உள்ளே வந்துடும். நீ அப்படி தான் இருக்க, நான் பாரு எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கேன், அந்த ஒரு தலக்கணமும் வந்துடும். அன்பர்களே, ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்கள நம்ம திருத்தும்போது. அதுக்கப்புறம் பாருங்கள், கலாத்தியர் 6:1 தொடருது பாருங்கள். அவரை போல நீங்களும் சோதனைக்கு உள்ளாகதவாறு பார்த்து கொள்ளுங்கள். நம்ம போயிட்டு நீ அப்படிலாம் பண்ண சொல்லிட்டு வந்துடுவோம், கடைசியாக பார்த்தா நம்ம அதே பாவத்தில் விழுந்துருவோம். சாத்தான் சோதிப்பான். ஸோ சொல்லும்போது முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ இந்த ஜான் பாஸ்கோ பாருங்கள், பசங்கக்கிட்ட அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் கன்ஃபெஷனில், அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது. ஆனால் பசங்க அவரையே குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லும்போது அவ்வளோ தந்தைக்குரிய அந்த அன்புனால சொல்லுவார். இந்த காலகட்டத்தில் அப்பா அம்மா கூட பிள்ளைங்கிட்ட அவ்வளோ பொறுமையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, கனிவோடு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சீராக்கில் வர மாதிரி பெற்றோர்கள் எரிச்சல் தான் மூட்டுறாங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும், அமைதியாக பொறுமையாக. ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுட்டோன்னா பிள்ளைங்களே பண்ண மாட்டாங்க. அந்த கனிவோட சொந்த ரத்தத்துக்கிட்ட கூட நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் இப்படி ஜான் பாஸ்கோ அவரோட ஆவிக்குரிய பிள்ளைங்கிட்ட அவ்வளோ கனிவோடு நடந்துக்குவாராம். ஒரு தந்தையை போல், நம்ம தந்தையை போல், மகனை போல் இல்லை, ஒரு ஃப்ரெண்டை, ஒரு சகோதரனா சகோதரியா கனிவோடு நம்ம சொல்ல முடிஞ்சால் தான் சொல்லணும். இதுதான் 2 தீமோத்தேயு 4:2 கூறுது. அவங்களுக்கு ரொம்ப பொறுமையோடு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாற்று கருத்துடையவருக்கு பணிவோடு பயிற்றுவிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எவ்வளோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி 1 பேதுரு 3:15-16 நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால், இப்போ யாராவது ப்ரொடெஸ்டன்ஸ் கிட்ட பிரிந்து போன சகோதரர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். கனிவு, பணிவு, மரியாதை, கைண்ட்னஸ், ஹம்பிள்னஸ், ரெவரன்ஸ், இந்த 3 இருக்கா, சேரிட்டி இருக்கா அப்படின்னா, அன்பு இருந்துச்சுன்னா தான் இது 3மே இருக்கும். பணிவு, கனிவு, மரியாதை, இது 3 இல்லைன்னா அன்பர்களே சொல்லக்கூடாது, ஜெபிக்கணும் அவங்களுக்காக. அப்புறம் 22 பாருங்கள், அங்கே ஆண்டவரின் கைவன்மை என் மீது இருந்தது. அவர் என்னை நோக்கி, எழும்பி சமவெளிக்கு செல், அங்கே நான் உன்னோடு பேசுவேன். அன்பர்களே, இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ காட்சி கொடுக்குறாரு, ஏன் சமவெளிக்கு போக சொல்கிறாரு? அப்போ பாருங்கள் அன்பர்களே, ஒரு சில சமயம் நம்ம ரெட்ரீட்டுக்கு போனால் தான் அந்த விடுதலை கிடைக்கும். ஒரு சில சமயம் அந்த மாசுக்கு போனால் தான் தடை. அந்த திருப்பயணம், அந்த வேளாங்கண்ணி, அந்த பூண்டி, அந்த பழவேற்காடு, அந்த அந்த பூமனூர், இந்த இடங்களுக்கு, ஒரு சில இடங்களுக்கு போனால் தான், ஒரு சில டைம் அடரேஷன் போனால் தான், ஒரு நைட் விஜிலுக்கு போனால் தான், சில சமயம் நம்ம ரூமில், சில சமயம் ரோட்டில் இருக்கும்போது ஆண்டவர் எங்கே வேணால் எப்படி வேணால் நம்ம கூட பேசலாம் பாந்தவர்களே. அவர் நம்மளை எங்கே வழி நடத்துகிறாரோ அந்த பக்கம் போகணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 24-27 தூயானவர் நம்ம நாவை கட்டவும் முடியும், நம்ம உடலை கட்டவும் முடியும், போக வேணாத மாதிரி அதை அவிழ்த்து விடவும் முடியும். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தா தான் பேசவும் முடியும்.
அந்த மாதிரி ஆவியானவரோட நெருக்கமாக அவரை அனுமதித்து அவரோட ஒத்துழைக்கிற வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமான வாழ்க்கை பாருங்கள் அன்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர், ஆனால் கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அறிவற்ற விலங்குகள் போல ஆவர். பாருங்கள் நண்பர்களே, இதை நம்ம இப்போவே இதை நம்ம ஏற்றுக்கணும். இந்த வசனத்தை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன், இதை நான் செயல்படுத்த போகிறேன். யாராச்சும் என்னை கண்டித்து திருத்தினாங்கன்னா அதை நான் அப்படியே ஏற்றுக்க போகிறேன். அது உச்சக்கட்ட தாழ்ச்சின்னு அடையாளம் நண்பர்களே. அது அறிவு இருக்கிறவங்க தான் அதை பண்ணுவாங்க. அறிவு இல்லாதவங்க கண்டிப்பதை வெறுப்பார்கள். தெளிவாக சொல்லுது இன்றைக்கி நீதிமொழிகள். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.